நாடி ஜோதிடம் ரொம்ப பழமையானது. 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய வசம் இந்த ஜோதிடம் பாரம்பரியமாக என்னன்னா அங்கே வந்து வள்ளுவ குலத்தை சார்ந்தவங்க 2 நாளில் இறக்கக்கூடிய ஒரு 16 வயது பையனுக்கு நான் வந்து படிச்சிருக்கேன். அது எனக்கு தெரியும். இறந்துருவான் அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரி ரெட்டை குழந்தைகள் பிறப்பாங்க, ஒரே நேரத்தில் பிறப்பாங்க, ஒரே கருவில் உதிப்பாங்க. இருந்தாலும் 2 பேரோட வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னாக்க மாறுபட்டுடும். ஆனால் ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஆனால் அந்த மாறுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரேகை தான் காரணம். அந்த வகையில் இந்த ஓலைச்சுடி கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதரோட ஓலைச்சுடியை வந்து தேர்ந்தெடுப்பீங்க? அவங்க ரேகையை வச்சு ஒவ்வொரு ரேகைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயர், அதுக்கான அடையாளங்கிறது உண்டு. அது நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஓலைச்சுடி படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிலீஜன் தான் அதிகமாக உங்ககிட்ட வருவாங்களா, இல்லை இவங்க தான் வரணும் அப்படின்றது இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் பிறந்த மனித அத்தனை பேருக்குமே இது சாத்தியம் உண்டு. ஜாதி, மத, இனம், மொழி அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜோதிட நாடி ஜோதிடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 அத்தியாயங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. எந்த வயதில் நம்ம வீடு வாங்குவோம், ஒரு சொத்து வாங்குவோம், செட்டில்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த 4வது அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். எந்த வயது வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்கு, உடல் வியாதிகள் வருமா, விபத்து ஏதாவது ஏற்படுமா, துர்மரணங்கள் ஏற்படுமா, எந்த வழியில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது பயமுறுத்தான விஷயம் கிடையாது. ஆனால் சொல்ல விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். இந்த கலியுகத்தில் எடுத்த ஒவ்வொரு மனுஷாலுக்கும் வந்து இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்புக்கு வந்து எடுத்துரும். இது யாரும் மனுஷங்கன்னு இவங்க அவங்களாம் கிடையாது. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்பு எடுத்துரும். பொதுவாக 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. அதுவும் சரியா அப்படின்னாக்கா அது சொல்ல முடியாது. நம்ம உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கலையோ அது வரைக்கும் நீ மனித பிறப்பு எடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு ஐதீகமும் ஒன்று உண்டு. அதில் சில தீராத வியாதிகளுக்கு இந்த ஓலைச்சுவடி மூலியமா சில மருந்துகளும் கொடுத்து அதனால் நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்க. என்னோட ஓன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுத முடியுமா? வணக்கம் நேர்களே, நான் உங்க நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் மோனிஷா. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலோட நாடி ஸ்வப்த ரிஷி குரு வெங்கடேஷ் சுவாமி அவர்களோட ஆசிரம்லேருந்து குருஜி SP செல்வம் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ நாடி ஜோசியம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பல வரலாறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான மகத்துவம் தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத நான் நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களோட அனுபவம் இந்த ஸ்பெஷல் நாடி ஜோசியமில் எத்தனை காலமாக இருக்குது? முதல்ல பிஹைண்ட் சேனலுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். குருஜி அருள் சிவ ஆறுபுகடார் துணை. பொதுவாக வந்து எங்களுடைய இந்த நாடி ஜோதிடம் ரொம்ப பழமையானது. ஒரு 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய வசம் இந்த ஜோதிடம் பாரம்பரியமாக என்னென்னா அங்கே வந்து வள்ளுவ குலத்தை சார்ந்தவங்க. பொதுவாக வந்து திருவள்ளுவர் குலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பண்டாரம்ங்கிற ஒரு பேர் உண்டு. இன்னொன்று நாயனார்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த குலத்தை சார்ந்தவங்க மட்டுமே இதை வந்து வம்சாவழியாக செய்யக்கூடிய ஒரு முதன்மையான விஷயம். அது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5வது தலைமுறையாக தற்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இது தனிப்பட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 வருட காலங்கள் நான் இந்த ஓலைச்சுவடி படித்து இந்த விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 5 காலம் 24 வருஷம் அப்படின்ற ஒரு அனுபவமே ரொம்ப பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. நார்மலாக இந்த நாடி ஜோசியம் அப்படின்னு சொல்ல போதே நாடி ஜோசியமும் வேதி ஜோசியம் இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வித்தியாசம்? பொதுவாக இந்த ஜோதிடம் நாடி ஜோதிடம் ஒரே ஒரு வந்து வித்தியாசம் என்னன்னாக்கா சொல்ல போனால், ஏன்னா ஒரே மாதிரி ரெட்டை குழந்தைகள் பிறப்பாங்க, ஒரே நேரத்தில் பிறப்பாங்க, ஒரே கருவில் உதிப்பாங்க. இருந்தாலும் 2 பேரோட வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னாக்க மாறுபட்டுடும். கண்டிப்பாக படிப்பாக இருக்கட்டும், வேலை, உத்தியோகம், திருமணம் எல்லாமே மாறுபடும். ஆனால் ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஆனால் அந்த மாறுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரேகை தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷாலுடைய இந்த ரேகையின் அமைப்பு என்னன்னாக்க அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த ரேகை தான். அதுபோல் வந்து வேத ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னாக்க அவங்கவுங்க கற்றுக்கிட்ட திறமை பொறுத்தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு குருகிட்ட படிப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் என்னவோ அதை மட்டும் சொல்ல முடியும். ஆனால் நாடி ஜோதிடம் அப்படி கிடையாது. இதில் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஓலைச்சுவடியிலேருந்து நாங்கள் படித்து சொல்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை. அது நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது வித்தியாசம். இதுதான் இந்த வேத ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள வேறுபாடு. குருஜி ரொம்ப அற்புதமாக வந்து வேதிக் அண்ட் நாடி ஜோசியத்துக்கான வேறுபாடு ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த ஓலைச்சுடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்றது ஒரு ஜென்ரேஷன். இன்னொரு ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எங்கே போய் நான் கேட்குறது இல்லை எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆதி காலத்துலேருந்து அந்த ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வந்தவங்க வந்து அது எப்போவுமே மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த அழகாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஓலைச்சுடி கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பொதுவாக இந்த கலியுகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அந்த ஓலைச்சுவடி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து 100% எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஓலைச்சுவடி இது கிடைக்கும்.
ஸோ நீங்கள் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க லக்கியாக இருக்கணும். ஆமாம். அந்த லக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கையிலேயே இந்த ஓலைச்சுவடி அது கிடைக்கிறதுக்கான போல் என்னன்னா வாய்ப்புகள். இன்னொரு விஷயம் வந்து அதற்கான நேர காலங்கள் எப்போ ஒருத்தருக்கு கூடி வருதோ ம். அப்போ தான் அந்த ஓலைச்சுவடிக்கு இது கிடைக்கும். இப்போ நீங்களே இருப்பீங்க, உங்களுக்கு இன்றைக்கி இந்த நாடிஜோரை பற்றின அனுபவங்கள் பெருசாக இருக்காது. இன்னும் ஒரு சில காலங்கள், மாதமோ வருஷமோ கண்டு நம்ம அன்றைக்கி பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற உங்களோட எண்ணங்கள் வருது இல்லையா? ஆ. அந்த ஒரு நேர காலம் தான் அந்த நாடி ஜோதிடம் பார்ப்பதற்கான ஒரு பிராப்தம் அப்படின்னு அர்த்தமே. ஆஹா. ஸோ நேரம், நம்மளோட தேடல், காலம், அந்த இது எல்லாம் யாருக்கு ஒத்து வருதோ அந்த நேரத்தில் அந்த ஓலைச்சுவடி இது கிடைக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான அவசியம் நம்மளுக்கு தோண போது மட்டும்தான் அதோட தேடல் ஆரம்பிக்கும். தேடல் ஆரம்பித்தா நம்ம அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆம், இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் எவ்வளோ ஃபேக்ட்ஸ் அப்படின்றது சொல்ல முடியுமா? நாடி ஜோதிடம் அப்படின்றது என்னன்னாக்க அது சரியான படிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் அது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம்தான். இதை நான் சொல்வதை விட இதை பார்த்து அனுபவப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, பல வருஷங்களாக எங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஓலைச்சுவடி கிடைச்சது யாருக்கெல்லாம் நாங்கள் பலன் படி சொல்லியிருக்கோமோ அவங்களே நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து பார்க்குறாங்க. அவங்க சொல்லி தான் நிறைய பேர் எங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. பார்த்து ஒரு 10 வருட காலமாக சொன்ன எல்லா விஷயம் நடக்கிறதான அதனால் ஜோதிடம்ங்கிறது. இப்போ அந்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க அனுபவத்தில் அடைஞ்ச ஒரு விஷயங்கள் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இதனுடைய உண்மையான மகத்துவம். ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து இந்த ஓலைச்சுவடி பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தை, அந்த நல்லது நடக்க போது இன்னும் 4 பேருக்கு சொல்லி கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்படின்றது தான் வந்து நீங்கள் ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ குருஜி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதரோட ஓலைச்சுவடியை வந்து தேர்ந்தெடுப்பீங்க? இந்த நாடி ஜோதிட ரீதியாக அப்படிங்கும்பொழுது என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வந்து ரேகை, ஆணாக இருந்தால் வலதுகை கட்டவல் ரேகை, ஓகே. பெண்ணாக இருந்தால் இடதுகை கட்டவல் ரேகை வந்து அவங்க கொடுக்கணும். அவங்க ரேகையை வச்சு ஒவ்வொரு ரேகைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயர், அதுக்கான அடையாளங்கிறது உண்டு. அதை வச்சு அது சம்மந்தப்பட்ட அந்த ஓலைச்சுவடி, அந்த கட்டு பண்டல் தான் எங்களால் எடுக்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வந்து 5லேருந்து ஒரு 7 சுவடி வரைக்கும் பொருந்தும். ஏன்னா ஒருத்தர் பிறகு நேரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா பேரில், அவங்களோட பேரில், அவங்களுடைய டேட் ஆஃப் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சுவடியில் பார்த்தீங்கன்னா 30-40 பேர் ஓலைகள் கலந்தான் இருக்கும். அதில் அவங்களோட பர்டிகுலர் ஓலை உங்கள் முன்னாடி தான் நாங்கள் தேடி எடுக்கணும். அது ஒரு ஓலையை படிக்கும்போது தான் எங்களுக்கு அந்த உங்களோட ஓலை இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடி எடுக்கிறதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவை தான். நான் படித்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சரியாக வந்துச்சுன்னா ஆமாம், இல்லைனா சரி தப்பு, அது அப்படிங்கிற வந்து உங்களோட உதவி இல்லாமலும் அந்த ஓலைச்சுவடி எங்களால் எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஓலைச்சுவடிகளில் ஏதாவது ஒரு ஷாக்கிங்காக நீங்களே பார்த்து மெய் மறந்து வா என்னடா இப்படி எழுதியிருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்ச சில சம்பவங்கள் இருக்கும் இல்லையா, சில பேர் நீங்கள் படிக்க போது அந்த மாதிரி ஏதாவது சில தருணங்கள் எங்களோட ஷேர் பண்ண முடியும்? நிறைய இருக்குது. அது நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. ரைட். உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கணும்? நல்லதே கேட்போமே. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மக்களுக்கு போகணும் அப்படின்றத எங்களோட எண்ணம். ஸோ நான் நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறேன். ஒருத்தர் படித்து 5.5 வருஷ காலகட்டத்துக்கு பிறகு உலக அளவில் ஃபினான்ஷியல் துறையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதில் வந்துருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி அந்த நல்ல பெரிய நிலைக்கு போய்ட்டு அவங்களே எனக்கு ஃபோன் அடிச்சு இன்னும் என் டச்சில் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது அது தனிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து அகஸ்தியருடைய அனுகிரகங்கள் தான். கஷ்டமான ஒரு சம்பவம் அப்படிங்க பார்க்கும்பொழுது அது மாதிரி படித்து ஒரு 7 வருஷம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பெண் வாரிசு இருக்குது, குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு ஆண் வாரிசு மேலே ஒரு ஈர்ப்பு வேணும் அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு ஓலைச்சுவடி படிக்கும்போது அவங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு வந்து 10 வயது ஆயிடுச்சு, 10 வயது நெருங்குற காலகட்டம் அது. ஆனால் அவங்களுக்கு என்னன்னாக்கா வந்து ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு ஆண் வாரிசு இருக்குது அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியில் வந்துருச்சு. 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசு உண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆனால் நீங்கள் அது நிலையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸும் அந்த வந்துருந்துச்சு. அதப்போல் வந்து கரெக்டாக அவங்க எவ்வளோ மருத்துவம் எடுத்தாங்க இடையில. ஆனால் அந்த கிரக நிலைகள் மாறி அந்த நேரம் அந்த 6 வருஷங்கள் அடையும் பொழுது அவங்களுக்கு திரும்ப கர்ப்பம் அடைந்து ஆண் வாரிசு பிறந்து ஒரு 18-20 நாளுக்குள்ளே இறந்தும் போயிடுச்சு. இது வந்து அவங்க சொன்னது கிடைச்ச பாக்கியம் ஒரு உண்டு. அது மாதிரி அவங்களோட கை நழுவி அது வந்து நிலையில்லாத ஒரு விஷயம் போயிடுச்சு. அது மாதிரி வந்து நிறைய அனுபவங்கள், அது மாதிரி வந்து சங்கடங்களும் இருக்குது, நிறைய சந்தோஷங்களும் இருக்குது.
அந்த மாதிரி அனுபவங்கள் அது நிறைய உண்டு அதில். ஒரு கசப்பான ஒரு அனுபவம் சொல்லியிருக்கிறாரு ஓலைச்சுவடி படித்த நேரத்தில். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் நம்ம கேட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிலீஜன் தான் அதிகமாக உங்ககிட்ட வருவாங்களா, இல்லை இவங்க தான் வரணும் அப்படின்றது இருக்கா? ஏன்னா சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹிந்துஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அவங்க அதிகமாக இதை பார்ப்பாங்க. இதே ஒரு முஸ்லிம்ஸ் அப்படின்றது இதை நம்ப கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ரிலிஜன் தான் இதை பார்க்கணும், இல்லை இவங்களுக்கு தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் பிறந்த மனித அத்தனை பேருக்குமே இது சாத்தியம் உண்டு. இது ஜாதி, மத, இனம், மொழி அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அயல்நாட்டவர்கள் தான் அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டை சார்ந்தவங்க வந்து அதிகபட்சம் பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த வயசுல பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க குருஜி? குறைஞ்சது வந்து ஒரு 10 வயதுக்கு மேலே பார்க்கலாம். ஆனால் ஒரு 13 வயது காலகட்டத்துக்கு பிறகு பார்க்கறது ரொம்ப உகந்தது. அப்பதான் கரெக்டான ரேகை வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ 13 வயசுக்கு மேலே எப்போ இருந்தாலும் நீங்கள் சிலருக்கு வந்து மெயினாக வந்து ரேகை வச்சு பார்க்கலாம். இல்லை ரேகை கொடுக்க முடியாதவங்க பட்சத்தில் சிலருக்கு என்னன்னாக்கா அவங்களோட பிறந்த ஜென்ம அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, பிறந்த குறிப்பை வச்சு அவங்களுடைய நேரம், அவங்க பிறந்த குறிப்பை வச்சு அந்த ஓலைச்சுவடி 2 விதமாகவும் எடுக்கலாம். ஓகே. ஆனால் முதல்ல உங்களுக்கு ரேகை இருந்தால் ரொம்ப ஈஸி எங்களுக்கு அந்த வேலை. ஸோ பொதுவாகவே ஒரு பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கல்வி பற்றி அக்கறை இருக்கும். கல்விக்கு அப்புறமா நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மன அலைச்சலோடு இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக வந்து ஒரு திருமணம் தான். ஏன்னா பல பேருக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அண்ட் இன்றைக்கி வந்து மேரேஜஸே ரொம்ப லேட்டாக தான் நடக்குது. அது நேரம்னாலையா இல்லை அவங்களே தவிர்க்கிறனாலையா அது என்னன்னு தெரியல. அந்த வகையில் இந்த ஓலைச்சுவடியில் நம்மளுக்கு இதுக்கான விடைகள் கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா வந்து இந்த நாடி ஜோதிடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 அத்தியாயங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பொது பலன் அப்படி ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முதல் அத்தியாயம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து இந்த ரேகை வச்சு உங்களோட ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சி பொதுவாக வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அது 2வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தையோட கல்வி, அவங்களுடைய வாக்கு, கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை வந்து 2வது அத்தியாயத்தில் அதிகபட்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா வந்து சகோதர ஸ்தானம், கூட பிறந்த எத்தனை பேர், அவங்க ரீதியாக ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அவங்க ரீதியாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது உதவி உண்டா, இல்லை நம்ம தனியாக தான் இருப்போமா, இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டோடு இருப்போமா அப்படிங்கிறத அதை பற்றி கூட பிறந்த அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ 4வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாயார் சம்மந்தப்பட்டது. அம்மா, அவங்களுடைய ஆயுள், உடல் ஆரோக்கியம், அவங்க வழியில் இந்த சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கா, தாய்மாமன் வழியில் அம்மா அவங்க வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருக்கா, எந்த வயதில் நம்ம வீடு வாங்குவோம், ஒரு சொத்து வாங்குவோம், செட்டில்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த 4வது அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்டது. குழந்தைகள்லாம் வந்து திருமணமாகி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போகுது. பொதுவாக இந்த உள்ள கலாச்சாரம் ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இன்னொன்று அவங்களோட பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் உள்ள ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. அந்த குழந்தை பாக்கியம் எந்த வயதில் கிடைக்கும், அது நார்மலாக கிடைக்குமா, இல்லை மருத்துவத்தால் கிடைக்குமா, இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விவரங்கள் அதில் வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 6வது பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ருன்னு சொல்லுவாங்க. ருணம் என்பது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன், நஷ்டம், பொருள் விரயம், எதிரிகளால் வரக்கூடிய பயம், பிரச்சனைகள், இல்லை அவங்களால எதாவது ஆபத்து இருக்கா, இல்லை வம்பு வழக்கு ஏதாவது உண்டா, சொத்து ரீதியாக இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், சொத்து மனை சம்மந்தப்பட்டதாக இதனால் ஏற்படக்கூடிய ஏதாவது வழக்குகள் இருக்கா, கோர்ட் கேஸ் பிரச்சனை, எந்த வயசில் எந்த கிடைக்கும், எப்போ சரியாகும், யார் மூலியமாக சரியாகும், அந்த விவரத்தையும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 7வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா வந்து திருமணஸ்தானம், ஆணோ பெண்ணோ எந்த வயதில் திருமணம் அமையும். சில பேருக்கு இப்போ வந்து பொதுவாக வந்து 30 வயதுங்கிறது இப்போ சர்வசாதாரணம் ஆகிடுது. ஆனால் முன்னாடிலாம் வந்து ரொம்ப சீக்கிரம் திருமணம் செஞ்சுருவாங்க. இப்போ திருமணம் ஏன் லேட் ஆகுதுன்னா இன்னும் ஒன்று, இப்போ உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போகணும், நம்ம ஒரு செட்டில் ஆன பிறகு தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் நான் ஒரு அறிவுரை ஒன்று சொல்லுவேன், வாழ்க்கையில் வந்து படிப்பு முக்கியம், வேலை வருமானங்கிறது எப்போ வேணால் அது வந்து வாழ்க்கையில் கிடச்சிடும். ஆனால் திருமண வயது தாண்டின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தேடி போகும்பொழுது என்னன்னா அது காலங்கள் போயிட்டு தான் இருக்கும். திருமணம் மட்டும் வந்து எப்போ கிடைக்குதோ, 25 வயதுக்கு மேற்படும் பொழுது எப்போ கிடைக்குதோ அந்த அது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து அது. ஓகே. அதுபோல் எந்த வயதில் திருமணம் ஆகும், வரக்கூடிய அந்த வரனுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன திசையிலேருந்து வருவார், உள்ளூரில் இருப்பார், வெளியூரா, வெளிநாடா, வெளி மாநிலத்தில் இருப்பாரா, என்ன மாதிரி படிப்பு, வேலையா,
சொந்த தொழில் செய்வாரா, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களா, கூட பிறந்த எத்தனை பேர், அவரோட பெயர் என்ன மாதிரி ஜாதக அம்சங்கள் இருக்கும், அந்த பற்றின விவரங்களை அந்த 7வது அத்தியாயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 8வது அத்தியாயம்னா ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதன் எந்த வயது வரைக்கும் பிறப்புனா பொதுவாக ஒரு 120 பொதுவாக ஒரு ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70 வயது தாண்டது பெரிய விஷயம். அது அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் அதுவும் உண்டான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் என்னன்னா அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் எந்த வயது வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்குது, இந்த ஆயுள் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது வாழ்க்கையில் உடல் வியாதிகள் வருமா, விபத்து ஏதாவது ஏற்படுமா, துர்மரணங்கள் ஏற்படுமா, எந்த வழியில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது பயமுறுத்தான விஷயம் கிடையாது, ஆனால் சொல்ல விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா அது கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷனாக முன்கூட்டியே இருக்கலாம். அதுதான், இது பயமுறுத்த விஷயம் கிடையாது. எல்லாரும் அவங்களோட வாழ்க்கை நல்லது கட்டு தெரிஞ்சு அந்த வயதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், அவ்வளோதான். அது 9வது அத்தியாயம் தகப்பான சம்மந்தப்பட்டது. அப்பாவோட ஆயுள் எந்த வயது வரைக்கும் இருக்குது, அப்பாவோட சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்துக்கள் வருமா, அப்பா வழியில் அப்பாவுக்கு நீங்கள் சேவை செய்ய வாய்ப்பு இருக்கா, அது எந்தெந்த வயதில் லாபம் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும், பெரிய வாய்ப்புகள்லாம் எப்போ தேடி வரும் அப்படிங்கிறது அந்த 9வது அத்தியாயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா தொழில். எந்த வேலை பார்ப்பீங்களா, வாழ்க்கை ஃபுல்லாக வேலையை பார்க்கணுமா, இடையில தொழில் செய்வோமா, என்ன மாதிரி துறையில் போவோம். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆனால் தொழில் வேற ஒன்று செய்வாங்க. எல்லாருக்கும் படித்த வேலை, எந்த படிப்புக்கான வேலையும் கிடையாது, தொழிலும் கிடையாது, மாறுபடும். ஆனால் எந்த துறையில் நீங்கள் போகலாங்கிறது அது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வேலை தான் பார்க்கணுமா, வேலையே பார்த்துருவோம், உள்நாட்டிலையா வெளிநாட்டிலையா, என்ன மாதிரி துறை போவோம், இல்லை தொழில் செய்தால் என்ன மாதிரி தொழில் செய்யலாம், அது எப்போ லாபங்கள் கிடைக்கும், எந்தெந்த வயதில் அதுக்கான நமக்கான அந்த உழைப்புக்கான நல்ல ஊதியங்கள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த 10வது அத்தியாயத்தில் 11 பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், யோகஸ்தானம். இன்னொன்று 2வது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது. திருமணம் 2வது திருமணம். ஏன்னா இப்போ இன்னை காலகட்டத்தில் திருமணம் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ 2-3 திருமணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ திருமணமே இல்லாத லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டு இருக்கு இந்த காலத்தில். அதனால் 2வது வாழ்க்கை எப்போ அமையும், அவர் வரப்பரு எப்படி இருப்பார், அந்த பற்றின விவரங்கள் எல்லாமே அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் எந்தெந்த வயதில் நிறைய லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார அதிர்ஷ்டங்கள் எப்போ கிடைக்கும், வரக்கூடிய 2வது வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்க வழியில் குழந்தை உண்டா அப்படிங்கிற விஷயங்கள் அதில் அதை பற்றின விவரங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த வயதில் ஞானம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகங்கள் எப்போ கிடைக்கும், அதுபோல் இது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் அது ஏதாவது குரு ஃபாலோ பண்ணலாமா, அது என்ன மாதிரி குரு கிடைப்பாங்க, இல்லை கோவில் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை சிலருக்கு சந்நியாசம்தான் கிடைக்குமா அப்படிங்கிற விவரங்களும் அந்த ஆன்மீக ரீதி சம்மந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் அதிலே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணங்கள், பிறந்து எல்லாம் ஒரே ஊரில் ஒரே நாட்டை தான் இருப்போமா, இல்லை வெளிநாடு போவோமா, என்ன மாதிரி கண்ட்ரியில் போய் இருப்போம், என்ன திசை போவோம் அப்படிங்கிற விவரத்தை அதிலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ 13வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாந்தி பரிகாரம் சொல்லுவாங்க. சாந்தி பரிகாரம் என்பது முன் ஜென்மத்தினுடைய விவரங்கள். அதாவது ஒரு மனுஷன் இந்த கலியுகத்தில் எடுத்த ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்புக்கு எடுத்துருக்கும். இது யார் மனுஷங்கன்னு இவங்க அவங்களாம் கிடையாது, எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு. ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்பு எடுத்திருக்கும். இந்த மனுஷ பிறப்பில் மேலும் நம்ம பாவங்களை சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் சில நன்மைகள் மனிதர்கள் செஞ்சுட்டு போகணும். முடிஞ்சால் சேவைகள் உதவிகள் செய்யலாம், இல்லைனா தொந்தரவு கொடுக்காம இருந்தால் அதுவே பெரிய புண்ணியம் தான். என்ன அதுபோல் என்ன இந்த சாந்தி பரிகாரம் உங்களுடைய முன் பிறப்பு எங்கே பிறந்தீங்கன்னா மனுஷனுக்கு நிறைய பிறப்புகள் உண்டு. எப்போ உங்களுக்கு பொதுவாக 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க, அதுவும் சரியா அப்படின்னாக்கா அது சொல்ல முடியாது. நம்ம உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கலையோ அது வரைக்கும் நீ மனித பிறப்பு எடுத்துகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு ஐதீகமும் ஒன்று உண்டு. அதில் அது 7 பிறப்பு தான் 7 முடிஞ்சு அப்படிலாம் கிடையாது. மோட்சம் எப்போ கிடைக்காம இருக்குதோ, உங்களுடைய பாவங்கள் எப்போ நிறைவாகுதோ அப்போ உங்களுக்கு மோட்ச பலன் கிடைக்குமோ உங்களுடைய அந்த மனித பிறப்பினோட பலன் முடியும். இதுதான் உண்மை. அந்த பூர்வ ஜென்மம் எங்கே பிறந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, என்ன பாவங்கள் செய்தீங்க, அந்தனோட கர்மாவினோட அடிப்படை இந்த பிறப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி தடைகள் பாதிப்பு, இதனால் வாழ்க்கை ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்ன, அது தீர்ப்பதற்கான சில கோவில் பரிகாரங்கள். ஏன்னா கோவில் பரிகாரம் என்பது என்னன்னாக்க இன்றைக்கு மட்டும் கிடையாது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழைய கோவில்கள், நவகிரக ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலம் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. எதுவுமே காரணமின்றி எதுவும் நடக்காது, ஏதாவது ஒரு காரணத்தோடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. முதல்ல இதை நம்பணும், அதுக்கப்புறம் செயல்பாட்டில் போகணும்.
எந்த ஒரு பரிகார கோயில் போனாலுமே எந்த பரிகாரம் செய்தாலும் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதோட பலன் கிடைக்கும். இது கிடைக்குமா, ஏன் அவங்க சொல்லிட்டாங்க அதனால் போவோம் அப்படிங்கிறது வந்து பலன் கிடைக்குமா, அது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் முதல்ல நம்பணும், எதுவுமே முதல்ல நம்பணும். நம்பின பிறகு அது முழு மனதோடு செய்யணும். இது வந்து இந்த 13வது அத்தியாயங்கள். இது வந்து உங்களுடைய கர்மாவை விளக்குவதற்கான ஒரு வழியும் இந்த நாடி ஜோதிடத்தில் இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 14வது அத்தியாயம் வந்து தீட்சை பரிகாரம்னு சொல்லுவாங்க, சில மந்திர உபதேசங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நீ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு உண்டு. தொழில் போட்டி போகாமல், எதிரி தொல்லை. பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரனை வந்து எடுத்த வீட்டுக்காரனா பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படிங்கிற வந்து ஒரு எப்போதுமே ஒரு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு பொறாமை குணங்கள் எல்லா மனுஷன்ட்டும் இப்போ இருக்குது. அதனால் என்னன்னாக்க நம்ம அதனால் அவன் பரம்பரை நமக்கு என்ன ஆகணும் அப்படி கிடையாது. பொதுவாக வந்து ஒருத்தருடைய வந்து அந்த கண் திருஷ்டி பிரச்சனைனாக்க வாழ்க்கையில் நம்ம என்ன முன்னேற்றம் அடைஞ்சாலும் எதிர்பாரா சில சறுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒன்றுமே இருக்காது, மென்டலி ஏதாவது பிரச்சனை வரும். அவங்க போய் நான் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. அது என்னன்னாக்க அவர் ஒன்றும் சாதாரண வந்து தியானம் பண்ணுங்க அப்படிம்பார். மருத்துவத்தை குறை சொல்ல, பட் இருந்தாலும் அதுக்கும் மீறின ஒரு விஷயங்கள் என்னன்னா இதுவும் ஒரு காரணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. இதில் என்னன்னாக்கா அதுக்கான சில மந்திர உபதேசங்கள், சில மந்திர பூஜைகள் என்ன மாதிரி செய்யணும், அதுவும் விருப்பப்பட்டால், எதுவுமே விருப்பப்பட்டால் அது செய்வதனால் அது முழு எது செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது முழு பலன் கண்டிப்பாக உண்டு. அது அடுத்து வந்து என்னன்னாக்கா வந்து உங்களுக்கு திஷா புத்தி பலன் 14வது எந்த வயதில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குது, இதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அரசியல், பொது உடைமை சம்மந்தப்பட்டது, மருத்துவம், இது மாதிரி பல விதங்கள் வந்து என்னென்னா அந்த 16வது அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாடி ஜோதிடம் வந்து வெறும் இந்த ஜோதிடம் மட்டுமே எழுத வைக்கல. இது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜோதிடம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது, மெயினாக மருத்துவத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. சில தீராத வியாதிகளுக்கு இந்த ஓலைச்சுவடி மூலயமா சில மருந்துகளும் கொடுத்து அதனால் நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்க. அது மனிதனால் தேவைப்பட்டால் அதையும் அது தேவைப்படுறவங்களுக்கு அந்தந்த ஓலைச்சுவடியில் அவங்களோட வாழ்க்கை எதுக்கு நோக்கி பார்க்குறாங்களோ அதை பற்றின விஷயம் அந்தந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ குருஜி எஸ்பி செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக, அதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை அறியாத ஒரு பிரச்சனையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம், அது பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனும் இங்கே வந்து அவர் கொடுக்குறாரு. அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து இந்த ஓலைச்சுவடி மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நான் அடுத்தவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம்க்காக இல்லாட்டி ஒரு கன்வீனியன்ஸ்க்காக, இல்லை அவங்களோட குழந்தைங்க வெளியூரில் இருப்பாங்க, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வர்றது கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து உங்களால் வந்து டிஜிட்டலாக ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஒரு வீடியோ கால்லையோ இல்லை ஒரு ஜூம்லேயோ உங்களால் வந்து இதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்களா? செஞ்சுக்கலாமா. ஏன்னா வந்து இப்போ எல்லோரும் நேரடியாக வர்றது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க அவங்களுடைய வந்து ரேகை, ஆணாக இருந்தால் வலது கட்டவல் ரேகை, பெண்ணாக இருந்தால் இடது ரேகை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ஸ்டாம்பேட் வச்சு ஒயிட் பேப்பரை வச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களோட வெப்சைட்டு நீங்கள் வந்து நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி அதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை ஜூம் கால்லையோ ஸ்கைப் கால்லையோ உங்களுக்கு எப்படி பாசிபிள் எதுவோ உங்களுக்கு, ஏன்னா இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி, அதனால் அதுக்கான வழி கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு குருஜி அவர்கள். இப்போ அடுத்த அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஓலைச்சுவடியில் நம்ம பார்க்குறோம், சில விஷயங்கள் நம்ம பார்க்க போது அதில் எழுதுனது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது தான் உறுதியான விஷயமா, இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட ஃப்யூச்சரை மாற்ற முடியுமா, இல்லை இப்போ சொல்லுவாங்களா தலையெழுத்து இதுதான், இது நீ என்ன படாலும் மாறப்படாது அப்படின்ற மாதிரி நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்களா, இல்லை என்னோட ஓன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுத முடியுமா? இல்லை வந்து பொதுவாக வந்து தலையெழுத்து அப்படிங்கிறத மாற்ற முடியாது. அதுபோல் அதில் எழுதின விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது 98% வந்து உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். 99%. ஆனால் 1% வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து முழு மூச்சா எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தரோட ஆயுள் அப்படிங்கும்போது வந்து ஒரு 80 வயது வரைக்கும் ஆயுள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வாதம் ஓகே, விதண்டாவாதம்னு ஒரு விஷயம் இருக்குது. தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க போவாங்க, சாமி கூட வருவாங்க. ஜோதிட சாஸ்திரம் நம்பிக்கை உள்ளவங்க வருவாங்க, பார்ப்பாங்க. சரி, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா முதல்ல வந்து அவங்க பார்க்க வர வேண்டாம். முதல் விஷயம் எது, அதை முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல நம்பணும், நம்பின பிறகு செயல்பாட்டில் இறங்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அதை வந்து முழு நம்பிக்கையோடு இருந்தால் அது வந்து அதை வெறும்
கடவுளை வந்து கல்லா பார்த்தா வெறும் கல் தான் அது. கண்டிப்பாக. அது கடவுளாக நம்ம வழிபடும் போது தான் அது அந்த அனுகிரகங்கள் நமக்கு வந்து சேருங்கிறதா இது உண்மை அது. ஏன்னா வந்து ஒரு இயல்பு நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம எப்போதுமே ஒத்து வர மாதிரி இருக்கணும். ம். ஏதோ அவங்க சொன்னாங்க பார்த்தோம், இவங்க சொன்னாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து உங்களுக்கான சுய அறிவு, சுய உங்களுக்கே புத்தி, தோணணும் ஆமாம், ஃபர்ஸ்ட் பண்ணணும் அது அப்படின்னு. பார்க்கணுங்கிற பிறகு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, இந்த ஜோதிடம் சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, நாடி ஜோதிடம் உங்களுக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு தோணும் அது. ஓகே, நம்ம ஒரு முறை பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு எப்போ வருதோ நீ கண்டிப்பாக தேடி வருவீங்க. அதுக்கு பதிலாக நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது. நாடி ஜோதிடம் என்பதுன்னா அதுக்கு நேர கால சூழ்நிலைகள் நீங்கள் தேடி உங்களோட வாழ்க்கையை பற்றி விவரத்தை தெரிஞ்சுக்கொள்வது தான். ஸோ இது பொதுவாக வந்து எப்போ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அப்போ தேடி வரலாம். இல்லாட்டி அவங்க என்ன மாதிரி ஒரு கெரியர் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் தேடி வரலாம். ஸோ எப்போ அந்த தேடல் வருதோ அந்த டைமில் அவங்க அந்த தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயமே ஜெனரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அது வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால வந்து அது ஒரு ராங் டைரெக்ஷனில் போயிடுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இப்போ வந்து ஒரு 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 கெரியர் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பண்ணுற தப்புனால பல பேர் நல்லது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே அது ஒரு கெட்ட பேராக அமையுது. அந்த வகையில் உங்களோட இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்வை உண்மையான விஷயம் தான் அது. ஏன்னா வந்து அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஏன்னா எப்போதும் எங்களை தேடி தான் எல்லோரும் வருவாங்க. ம் எங்களுடைய ஆசிரமம் எங்களோட ஆஃபீஸில் வந்து பார்த்து தெரிஞ்சு அவங்க சொல்லி தான் எங்களுக்கு பப்ளிசிட்டிங்கிறது எங்களுக்கு கிடையாது. ம் பார்த்தவங்க சொல்லி வரக்கூடிய ஒரு வேர்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப் வந்து மவுத் தான் அதிகம். அதுதான் எங்களுடைய வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கிறது ஒரு விஷயம். இது ஒன்றும் பொதுவாக வந்து சேவையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ம் இன்றைக்கி எல்லாமே ஒரு மணி மைண்டட் ஆகிடுச்சு. ஆமாம், கமர்ஷியலாக எல்லாமே. எல்லாமே கமர்ஷியல். அது இந்த கொரோனா பீரியட் பிறகு வந்து இந்த ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி இது பெரிய மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடுது. ஆமாம். நான் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னாக்கா எங்கே வேணாலும் போய் பாருங்கள். ஆனால் அதுபோல் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு ம் நீ இல்லை நான் உங்கள்கிட்ட நாடி தான் பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த குறைகள் வந்து எங்கள்கிட்ட வரக்கூடாது. ம் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தவங்களுக்கு தான் அதுக்கான வந்து நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் அவங்கள்ட்ட மட்டும் தான் எடுத்துப்போம். கரெக்ட். வேற ஒரு இடத்துல பார்த்துட்டு இல்லை அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ம் ஏன்னா ஒத்துதான் ஆகணும். அது சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக என்னன்னாக்க கண்டிப்பாக. அதுபோல் இன்றைக்கி என்னாக்க இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்து ஒரு திணிக்கக்கூடாது யாருக்குமே. ம் அது என்னன்னாக்கா அது செய்வது செய்யாத அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். ம் செய்ய அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. சொல்கிறது எங்கள் கடமை. அது உள்ளதாக சொல்கிறது எங்கள் வேலை, எங்களுடைய கடமை. அது செய்வது செய்யாத அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயங்கள். ஆனால் தனிப்பட்ட என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இத்தனை வருஷம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னாக்க இது செய்வதனால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு, நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு திருப்தி ஒரு பக்கம் இருக்குது. ம் இது வந்து நாங்கள் வாசித்து சொல்லக்கூடியது மட்டும்தான் எங்களுடைய வேலை. புரியுது. இந்த பரிகாரங்கள்ங்கிறது எங்களோட வேலை கிடையாது. அதை நாங்கள் வேணால் வழி நடத்துவோம், இதுக்கு பொறுப்பேற்று நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். புரியுது புரியுது. ஸோ குருஜி நீங்கள் சொல்லுங்கள், இந்த பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போது எனக்கு ஒரு விஷயம் என் மைண்டில் வருது. என்னென்னா இப்போ பொதுவாகவே ஒரே ஒரு விதமான பரிகாரம் தான் ஒரு விஷயத்துக்கு இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணமே ஆகாதவங்களுக்கு ஒரு ஏபிசிடி பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஓலைச்சுடிக்கும் நீங்கள் படிக்கிறத வச்சு திருமணமான விஷயமாவே இருந்தால் கூட பரிகாரம் மாறுமா, இல்லை அதே பரிகாரமாக தான் நார்மலாக இருக்குமா? கல்யாணம் இல்லை, அப்படின்னு மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் அவங்களோட ரேகை, அவங்களுடைய ஜாதக அமைப்பு, அதற்கு தகுந்த வந்து சில பரிகாரங்கள். சிலருக்கு என்னன்னாக்க ஒரே ஒரு இந்த எலுமிச்சை படத்தில் ஒரு தீபத்திலே பரிகாரம், பெரிய பரிகாரம்லாம் முடிச்சிருக்கு. சிலருக்கு ஆயிரங்களாக இருக்குது, சில லட்சக்கணக்காக இருக்குது. லட்சக்கணக்கு என்னன்னாக்க பரிகாரத்துக்கு பணம் வாங்குறது கிடையாது. வெளிநாட்டிலே அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதை செயல்படுத்துறது அவங்களோட செயல்பாடு, அந்த அந்த செலவுங்கிறது அதுவும் அந்த கணக்கில் வந்துடுது. ஒரு பரிகாரத்துக்கு நம்ம எவ்வளோ மெனக்கடுறோம் அப்படிங்கிறது அதில் வந்து செலவுகள் எவ்வளோ ஆகுது, அது ஒரு விஷயம் நம்ம எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம ஓலைச்சுடியிலும் இருக்குதா? இல்லை, பொதுவாக வந்து இது ஜாதக பலன் கிடையாது, இது வந்து ரேகைக்கான பலன். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து கிரகங்களுடைய அமைப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குணாதிசயம். ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கோ கிரகங்களோட குணாதிசயம் அப்படி தான். ஓகே. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிரகங்கள் தான். கிரகம் நல்லா இருந்துச்சு எல்லாமே சாதகமாக போயிடும். கிரகம் சரியில்லைனாக்க எவ்வளோ பெரிய கோபுரத்தில் இருந்தாலும் சில சறுக்கல்கள் வரதான் செய்யும். இது வந்து இயல்பு. இப்போ நீங்கள் ஓலைச்சுடி படித்து சில விஷயங்கள் சொல்ல போது நம்மளுக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில அவ்வளோ கசப்பான விஷயங்கள் இருக்கும்.
அதை அது உண்மையாக நீங்கள் சொல்லணும் அப்படின்றது தான் எப்பவுமே இருக்கும். பட் ஆனால் அது நீங்கள் எப்பவுமே உண்மையாக சொல்கிறீங்களா? இல்லை அது நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும் நம்மளோட வர்றவங்களுக்கு வந்து அது கஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை ரொம்பவே ஒரு பாலிஷ்டாக இல்லாட்டி அதை கொஞ்சம் அப்படி மாற்றி அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து எவ்வளோ நேர்மையாக இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். ஏன்னா வந்து எங்கள்கிட்ட பார்க்குறவங்க வந்து எங்களுடைய கஸ்டமர் கிளைண்ட் அப்படின்னு நினைக்காம எங்களுடைய வந்து ஒரு ரிலேட்டிவ் நான் எப்படி வந்து டீல் பண்ணுவோம் அப்படி தான் பார்க்குறது. ஓகே. ஏன்னா நமக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் மனுஷர்களுக்கு உண்டு. யாரும் கஷ்டப்படுத்துகிறதோ பயமுறுத்துறதோ இதை வந்து சாஸ்திரத்தில் எழுதிய வைக்கல. முதல் விஷயம் ஒன்று. ஆனால் அந்த அவங்களுடைய கஷ்டங்கள் அது தெரியும் பொழுது சில இடத்தில் இலைமறை காயாக எங்களால் சொல்ல முடியும். சிலர் புரிஞ்சுப்பாங்க, இல்லை எங்களை ஓப்பனாக சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இக்கட்டான தருணங்கள் சிலருக்கு என்னன்னாக்க 2 நாளில் இறக்கக்கூடிய ஒரு 16 வயது பையனுக்கு நான் வந்து படிச்சிருக்கேன். அது எனக்கு தெரியும். இறந்துருவான் அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு தெரியும். ஆனாலும் சில தர்ம சங்கடங்கள் என்னன்னாக்க சில விஷயங்கள் மறைச்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். எல்லா இடத்துலையும் ஓப்பனாக வந்து 100% எங்களால் சொல்ல முடியுமான்னா அது தர்ம சங்கடம் சொல்லிட்டேன் இல்லையா. சில இடத்துல வந்து ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு மறைமுகமாக அவங்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டிடுவோம். சொல்லாமல் இருக்க முடியாது, அதை சுட்டி காட்டிடுவோம். பட் நேராக இப்படி தான் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு உண்டு. அது புரியுது. ஸோ டைரெக்டாக சொல்ல முடியாத விஷயங்களை வந்து நீங்கள் வேறு விதமாக நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்க அப்படின்றது சொல்ல வருது. ஸோ ஒரே டேட் ஒரே நேரம் பிறந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ரேகை தான் வந்து இதுக்கு வந்து முதல் விஷயமா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் வந்து ஒரே ஓலைச்சுடி வந்து அவங்களுக்கு ரிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது 10ல் 1 அந்த மாதிரி கூட இல்லை வந்து அது 10ல் 1லாம் கிடையாது. 1000ல் 1 லட்சத்தில் 1 அந்த மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் என்ன ஒன்று கூட பிறந்தவங்களோ அவங்களோட பிறந்த நேரமோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த நாளில் அந்த மாதிரி சந்திச்சிருக்கும். பெற்றவங்க பேர் இவங்க பேர் பெற்றவங்க பேர்லாம் ஒரே மாதிரி இவனாக வந்திருக்கு. ஆனால் வந்து என்னன்னாக்க வந்து பிறந்த தேதி ஒன்றா வந்துச்சு, மாதமும் வருஷம் மட்டும் அடுத்தடுத்து இதில் வந்து. ஏன்னா தமிழ் வருஷத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து 6 மாதத்துக்கு ஒரு வருஷங்கிறது கால்குலேஷன் ஆகும். ஏன்னா இந்த ஓலைச்சுவடியில் உள்ள எல்லாமே தமிழ் ரீதியாக உள்ளது தான். தமிழ் வருஷம், தமிழ் மாதம், தேதி அதை கால்குலேஷன் பண்ணால் தான் நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் அதை. அதனால் அந்த கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணும்போது அதுக்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்கள்ட்ட பார்த்துக்கணும். புரியுது. ஏன்னா வந்து நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிட்டு சிலர் வந்து செய்கிறாங்க. எல்லார்ட்டும் எல்லா விஷயமும் சாதகமாக இருக்குன்னாக்க சொல்ல முடியல. சில விஷயங்கள் எங்களுக்கே வந்து நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் நிறைய வருது. தர்ம சங்கடமான சூழ்நிலை எங்களுக்கும் வருது. யார்ட்டும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு தருணமாக இருக்குது இது ஒன்று. ஆனால் வந்து நல்ல அது தெரிந்த முறையான இந்த குலத்தை சார்ந்தவங்கள்ட்ட போய் பார்ப்பது சிறப்பு. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரொட்டீன் இருக்கா? இப்போ எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணணும், அனஸ்தீசியா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லையா ஒரு விஷயம். ஸோ உங்களுக்குமே இல்லாட்டி நீங்கள் வந்து கோவில் போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து ஓலை படிப்பேன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது கோயிலெலாம் போயிட்டு வர முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே என்னடா கோயிலுடைய அந்த ஸ்தலத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஆஃபீஸாக பார்க்கும்போது கோவிலோட கோபுரம் தெரியும். கோயில் வழிபாட்டு தான் நான் காலையில் எழுந்து நாங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த ஓலைச்சுவடியை படிக்க நாங்கள் உட்காருவோம். அப்படி உட்காரும்பொழுது என்னன்னாக்க எல்லாருக்கும் ஓலைச்சுவடி வரவங்களுக்கு கிடைச்சின்னா ரொம்ப தொலைவிலேருந்து வருவாங்க. ஒரு ஏமாற்றம் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஓலைச்சுவடி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும். அது ஓலைச்சுவடி கிடைச்சவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களை சொல்லக்கூடாது. வந்தவங்க ஒரு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு போகணும். போனேன், நல்லா சொன்னாங்க, பார்த்தேன், சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஏன்னா கெடுதலான்னு சொல்லி தானே ஆகணும். அதுமாதிரி கெடுதலான சூழ்நிலை அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்போதும் எங்களுக்கு இருந்துகிட்டு. அற்புதம். ஸோ குருஜி, அடுத்ததாக உங்ககிட்ட கேட்கக்கூடியது என்னென்னா, இந்த நாடி ஜோசியம்கான உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட பங்களிப்பு என்னவாக இருக்க போகுது? பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து இது முழுசாக போய் சேரணும். எங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஆட்களுக்கும் இதை கற்றுக்கிறது வந்து சரியான குருமார்கிட்ட போய் கற்றுக்கணும். அது கற்றுக்கிறது முழுமையாக கற்றுக்குங்க. முழுமையாக கற்று உங்களுடைய வந்து பணம் சம்பாதிக்கிறது ஒரு குறிக்கோளாக செய்யாமல் இது வந்து இந்த குலத்தினுடைய ஒரு சேவையாய் மக்களுக்கு போய் சேருவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஸோ குருஜி, நம்ம இந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட நாடி ஜோசியம் பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நேர காலங்களும் ஒரு திருப்பு முனையாகும்.
நல்ல ஒரு வழிகாட்டுதலும் இருக்கும். அதுபோல் இந்த பதிவே ஒவ்வொரு மனுஷால வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய அந்த நாடி ஜோதிடம் அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்து அதனுடைய வழிகாட்டுதல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்பவும் சிறப்பாகவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழிகள் உங்களுக்கு பிறக்குங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு பதிவை நான் பயன்படுத்திக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை பாருங்கள், பார்த்து அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கங்க. நன்றி குருஜி. ஸோ ரொம்ப அற்புதமாக நம்ம குருஜி எஸ்பி செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தேடல் என்றைக்குமே நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஓலைச்சுவடி மூலமாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதுவும் முக்கியமாக ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, எவ்வளோ உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஓலைச்சுவடி மூலமாக கிடைக்கக்கூடிய அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு கெரியராக அப்படின்றத சூஸ் பண்ணுறவங்க, இல்லை ஆல்ரெடி இதை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமாக இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒரு குருவாக நீங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க. ஸோ அதை எவ்வளோ நீங்கள் புனிதமாக அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது உங்களுக்கும் சரி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் சேரும் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக நம்மளோட குருஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மிக்க நன்றி குருஜி. வணக்கம். நன்றி. வணக்கம்.